ஸோ இது வந்து நம்மளுடைய 4th வீடியோ ஃபார் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ கொடுத்துருக்கோம் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடையது. ஸோ யாராவது அந்த வீடியோஸஸ் பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா பிளேலிஸ்ட் அந்த வீடியோஸஸ் இருக்கு, அது பார்த்துட்டு வாங்க. அதுதான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா என்டையர் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய கான்செப்ட்ஸை நம்ம சொல்றதும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார்முலாஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அடுத்து ஷிஃப்டிங் பார்த்துருந்தோம், ஷிஃப்டிங் அண்ட் ஸ்கேலிங் ப்ராசஸ் பார்த்துருந்தோம். அண்ட் தேர்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா டெரிவேட்டிவ் அண்ட் இன்டெகிரேஷன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த 4th வீடியோவில் இப்போ இந்த பார்ட் 4 என்ன பண்ண போறோம்னாக்கா எவாலுவேஷன் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல், ஒரு இன்டெகிரேஷனை சால்வ் பண்ணுறது, ஒரு டெஃபினைட் இன்டெக்ரலை சால்வ் பண்ணுறது தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி இன்டெகிரேஷன் பார்த்துட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த கொஸ்டின்ஸோட இன்டெகிரேஷன் பேசிக்கா நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சாரி இப்போ இந்த இன்டெகிரேஷன் நீங்க டைரக்டா சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இன்டெகிரேஷன் நீங்க டைரக்டா சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னாக்கா கோர்ஸ் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, e பவர் ax cos bx இல்லைன்னா இன்டெக்ரல் ஓவர் e பவர் ax sin bxக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னாக்கா, இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபினிட்டிலாம் இருக்கிறதுனால அந்த இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூவா இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால இந்த இன்டெகிரேஷனை நீங்க யாரை யூஸ் பண்ணி சால்வ் பண்றது ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இந்த டெஃபினைட் இன்டெக்ரலை சால்வ் பண்றது இது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவோட இது நீங்க என்ன பண்ணுங்கன்னா கம்பேர் பண்ணுங்க. ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ரீகால் பண்ணிட்டீங்க, நீங்க உங்க ஃபார்முலா கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்குங்க. ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா L of f of t equal to integral over 0 to infinity e power minus st f of t dt. இதுதான் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா. இப்போ இவங்க கொடுத்துருக்கூடிய கொஸ்டினோட நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்கா s ஓட வேல்யூ யாரு இருக்குன்னா 4 இருக்கு. f of t என்ற ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்கன்னா sin 2t கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டோட்டல் இன்டெகிரேஷன் நல்லா புரிஞ்சுங்க, இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e power minus st f of t dt நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா L of f of t ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? இதுதான் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய டெஃபினிஷன். இப்ப இவங்க கொடுத்திருக்கூடிய ஃபார்மேட் படி எழுதுனா அப்ப இந்த இன்டெகிரேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்டெகிரேஷன் கண்டுபிடிக்கிறது ஒண்ணுதான், L of sin 2t கண்டுபிடிக்கிறது ஒண்ணுதான். நீங்க ஒன்ஸ் L of sin 2t யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல வந்துருக்கும். ஏன்னா டைம் டொமைன் நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கோம், ஃப்ரீக்வன்சி டொமைன் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல கிடைச்சிருக்கும். ஆனா இன்டெகிரேஷன் அதாவது டெஃபினைட் இன்டர்னா a to b ஒரு லிமிட் கொடுக்கும் போது இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்ப இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல இருக்கும். இங்க பாருங்க எஸ் ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்கான். அந்த 4 ரீப்ளேஸ் பண்ணிட்டா we got the value. ஸோ சொல்றது இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன், புரிஞ்சுக்கிங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e power minus st f of t dt L of f of t இதுதான் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபார்முலா. இப்ப இங்க கொடுத்துருக்கூடிய இந்த இன்டெகிரேஷன் நம்ம கம்பேர் பண்ணா f of t ன்றது sin 2t. அப்ப இந்த டோட்டல் இன்டெகிரேஷன் நம்ம சால்வ் பண்றதுக்கு L of sin 2t ஒர்க் அவுட் பண்ணா போதும். ஒர்க் அவுட் பண்ணா இன் டேர்ம்ஸ் ஆஃப் s ல கிடைச்சிருப்பான். ஸோ s ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 கொடுத்துருக்காங்க. தென் ஆஃப்டர் இன்டெகிரேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்ட அப்புறம் அந்த s equal to 4 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இங்க புரிஞ்சுக்கீங்க, f of t sin 2t s equal to 4. அப்ப L of sin 2t, அப்ப L of sin at ஓட ஃபார்முலா என்ன? ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு எல்லா sin 80 ஓட ஃபார்ம்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் தெரியுது. எல்லா sin 80 ஓட ஃபார்ம்ல ஞாபகம் இருக்குனாக்கா செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா sin 80 ஓட ஃபார்ம்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா a டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் படிச்சிருந்திருக்கோம். இந்த இடத்துல a இருந்தது 2, அப்ப 2 டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 4. எஸ்ஸுக்கு பதில் நம்ம யாரை ரீப்ளேஸ் பண்ணோம், 4 ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னாக்கா 2/20 அதாவது 1/10. ஏன் இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதில் 4 ரீப்ளேஸ் பண்ணா, ஏன்னா எஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்னன்னா 4 தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ டெஃபினைட் இன்டெக்ரல் இதெல்லாம் அதாவது இன்டெக்ரலோட லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்கணும். அந்த வேல்யூ கிடைக்கிறதா செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? அப்படி அவன் எஸ்ஸோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நார்மல் இன்டெகிரேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க.
எவால்வேட் த இன்டெகிரல் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்க செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் டேரக்டா சால்வ் பண்ணணும்னு கேட்கும் போது யூசிங் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மூலமா தான் நம்ம பண்ணணும். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லை அப்படின்னாக்கா என்னன்னு நிறைய ஐடியாஸ் இன்டெகிரேஷன் சால்வ் பண்றதுக்கு அது நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப இங்க பாருங்க, இதுவுமே நம்ம யாராவது யூஸ் பண்ண போறோம்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ண தான் போறோம். இந்த இடத்துல எஸ்ன்றது எனக்கு யாருன்னா 2, எஃப் ஆஃப் டின்றது எனக்கு யாருன்னா டி டைம்ஸ் காஸ் டி நம்ம கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த டெஃபினேஷன் படி நம்ம கம்பேர் பண்ண அகைன் இதை நீங்க அந்த ஒரு டைம் அந்த டெஃபினேஷன் எழுதிருக்கேன், எழுதும் போது இப்ப கம்பேர் பண்ணிக்கங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் டின்றது டி காஸ் டி, எஸ்ன்றது 2. அப்ப இந்த டோட்டல் இன்டகிரேஷன் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு சொல்லியிருக்கோம். அப்ப எல் ஆஃப் டி காஸ் டி. ஸோ இந்த எல் ஆஃப் டி காஸ் டி எப்படி சால்வ் பண்றது? இப்ப நம்மளுடைய லாஸ்ட் லெக்சர் வீடியோ, அந்த பார்ட் 3 லெக்சர் வீடியோ எடுத்து ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. டி டைம்ஸ் எஃப் ஆஃப் டிக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்தா எப்படி, எஃப் ஆஃப் டி டிவைடட் பை டி வந்தா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுத்துருப்போம் பார்ட் 3ல. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அந்த பார்ட் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்ப டி டைம்ஸ் எஃப் ஆஃப் டி அப்படின்னு நம்ம அதை டெரிவேட்டிவோட டி டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும் போது உங்களுக்கு எந்த மாதிரி லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம எடுக்கணும்னாக்கா we can use for the derivative Laplace transformation தான் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த derivative Laplace transformation அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆன்சர் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும். இங்க t பவர்ல 1 இருக்கனால ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும், -1 whole power 1 வந்திருக்கும். பட் d by ds of L of cos t. அப்ப L of cos t ஓட ஃபார்முலா என்ன? s divided by s square plus a1. இங்க பாருங்க, இந்த ரிசல்ட் தான் எழுதியிருக்கேன். t times f of t னா -1 whole power 1 d by ds L of f of t. சப்போஸ் இங்க t ஸ்கொயர் கொடுத்திருந்தாங்கனாக்கா இங்க மைனஸ் கிடைச்சிருக்காது, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பிளஸ் கிடைச்சிருக்கும். ஸோ பிளஸ் டைம்ஸ் d square divided by ds square twice as differentiate பண்ணிருக்கோம். சப்போஸ் t cube கொடுத்திருந்தாங்கன்னா 3 times differentiate பண்ணணும், அப்ப மைனஸ் வரும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது அப்ப நீங்க என்ன பண்ணா போதும்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் பண்ணி யாரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பேசிக்கா u by v தான். v du minus u dv divided by v square. ஸோ பண்ணா உங்களுக்கு இது கிடைச்சது. s ஓட வேல்யூ நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணாங்க, 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ s equal to 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணா we got the answer 3 by 25. அப்ப இந்த இன்டகிரேஷனுடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடையாது. இந்த இன்டகிரேஷனை சால்வ் பண்ணா எனக்கு இது கிடைக்குது. யாரை யூஸ் பண்ணி நம்ம இதை ஒர்க் பண்ணிருக்கோம்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மூலமா இந்த ஆன்சரை சொல்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்ளம், செகண்ட் எக்ஸாம். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் ஃபார் தேர்ட் எக்ஸாம்பிள். இப்போ இங்க இந்த இன்டகிரேஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம யாரை தான் யூஸ் பண்ண போறோம்னா அகைன் we are going to use the Laplace transformation தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா Laplace transformation ஃபார்முலா படி நம்ம இங்க மேல பார்த்த மாதிரி L of e power minus st f of t dt. ஓகேங்களா? அப்படி இந்த ஃபார்மேட் தான் இருக்கு. ஒன்னு இதை நீங்க ரெண்டா உடைச்சு சால்வ் பண்ணலாம், 2 இன்டகிரேஷன் உடைச்சு சால்வ் பண்ணலாம். தட்ஸ் ஆல்சோ குட். அப்படி நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா டைரக்டாவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இதை நான் டோட்டலா எஃப் ஆஃப் டின்னு கன்சிடர் பண்ணிங்க. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க மொத்த ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் டின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இ பவர் எஸ்டி இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எஸ்ன்றது நான் பண்ணீங்கன்னா 0 எடுத்துக்கிறேன். இ பவர் 0 டி வேல்யூ என்னதான் 1 தான். அப்ப இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படி எழுதிக்கிறேன். இது ஏன் நீங்க அப்படி எழுதினா, இதை நீங்க பேசாம எஸ் வந்து -a -bன்னு வச்சு அப்படி பண்ணீங்கன்னா 2 இன்டகிரேஷனா உடையும்பா. அவ்வளவு அதையும் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்ப எஃப் ஆஃப் டி நீங்க என்ன எடுத்துக்கலாம், 1/t எடுத்துக்கிட்டு எஸ்ன்றது -a ஒரு இன்டெகிரல் வேல்யூ, s ஈக்குவல் டு -b போட்டுட்டு தனித்தனியா நீங்க இன்டகிரேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்டகிரேஷன் லீனியர் ஆப்ரேட்டர் தான் அண்ட் லாப்லாஸ் ஆல்சோ லீனியர் ஆப்ரேட்டர். அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்டுங்களா? நீங்க தனித்தனியா போட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பட் அப்படி ஒர்க் அவுட் பண்ணா ரெண்டுத்தையும் ஒரே டைம் அட் அ டைம் நான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். அதனால என்ன பண்றேன்னாக்கா e பவர் 0t எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னோட எஃப் ஆஃப் டின்றது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போறோம், எஃப் ஆஃப் டி அண்ட் எஸ் ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்க டினாமினேட்டர்ல இப்போ இந்த மொத்த இன்டகிரேஷன் சால்வ் பண்றது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் எடுத்தா போதும். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கும் போது இங்க டினாமினேட்டர்ல நமக்குன்னா டீன்னு இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல டி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்துருப்போம். மல்டிப்ளை பண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் பண்ணா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாங்க இன்டகிரேட் பண்ணிருப்போம்.
ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த இன்டகிரேஷனா யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ரிப்பீட், இந்த இன்டகிரேஷனா யூஸ் பண்ணல. ஓகேங்களா? இப்போ இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை சால்வ் பண்ணோம். இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சால்வ் பண்றதுக்கு பார்ட் 3ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை எடுத்து செக் பண்ணி பாருங்க. டினாமினேட்டர்ல டியோ டி ஸ்கொயரா வரும்போது எப்படி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சால்வ் பண்றதுன்னா, டி வரும்போது ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணணும், டி ஸ்கொயர் ட்வைஸஸ் இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இங்க டி வரதுனால இன்டகிரேட் பண்ணிட்டு ஒரு டைம் தான் டி இருக்கு. ஸோ இன்டகிரல் ஓவர் எல் ஆஃப் எஃப். அப்போ இங்க மேல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்னா எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி, எல் ஆஃப் இ பவர் மைனஸ் டி. இது நம்மளுக்கு லாப்லாஸ் ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் நல்லாவே தெரியும். அப்ப எல்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள கொண்டு போயிடலாம். உள்ள கொண்டு போயிட்ட அப்புறம் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி, எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி நம்மளுக்கு யாருன்னா 1/s plus c. எல் ஆஃப் இ பவர் மைனஸ் பிடின்றது 1/s plus b. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்ல நீங்க டைரக்டா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இது கீழே இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் பண்ணா ds தான் கிடைச்சிருக்கும். அப்ப log ஆஃப் s plus a மைனஸ் log ஆஃப் s plus b. ஸோ log a மைனஸ் log b னா டினாமினேட்டர் எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்ப அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ பண்ணும்போது நம்ம டைரக்டா இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூஷன் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வரும். கரெக்டுங்களா? லாக் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? இதுக்கு அப்படி நம்ம ஒர்க் பண்றதுக்கு பதிலா இந்த இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிமிட் எடுக்கும் போது எஸ் காமனா வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டா கேன்சல் பண்ணிட்டு 1 plus a by s 1 plus b by s கிடைச்சிருப்போம். இப்போ இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்க. a by s அப்படின்னு போது உங்களுக்கு என்ன ஆயிடுனாக்கா 0 போயிடும். அப்போ log ஆஃப் 1, log 1ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும், 0 கிடைச்சிருக்கும். அப்போ லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் அதே தான். நான் திரும்ப சொல்றேன், அப்பர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்றது இது நீங்க டேரக்டா சப்ஸ்டியூஷன் பண்ணாம நியூமரேட்டர் இருந்து எஸ் வெளியிடுங்க, டினாமினேட்டர் எஸ் வெளியிடுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 1 plus a by s 1 plus b by s கிடைச்சிருப்போம். கரெக்டுங்களா? இப்ப லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. 1 plus a by infinity, a by infinity 0. அப்ப நியூமரேட்டர் 1, டினாமினேட்டர் 1. அப்ப log ஆஃப் 1 கிடைச்சிருப்போம். log 1ஓட வேல்யூ 0. டினாமினேட்டர் சப்ஸ்டியூஷன் as it is s சப்ஸ்டியூஷன், லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணா அதே தான் கிடைச்சிருக்க போகுது. then log of s plus b divided by s minus c. இப்ப s ஓட வேல்யூ நம்ம என்ன இந்த இடத்துல கொடுத்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா s equal to 0 எடுத்திருந்தோம். so s equal to 0 ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். so ரீப்ளேஸ் பண்ணா we got the answer for the log of b by a. so உள்ளார நம்ம ஏதாவது ஒரு இம்ப்ராப்பர் இன்டகிரேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்றோம். அந்த f of t லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் f of t எடுக்கும் போது அகைன் நம்ம யாராவது யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றோம்னாக்கா ஷிஃப்டிங் தியரம், ஸ்கேலிங் தியரம் அண்ட் டெரிவேட்டிவ், இன்டகிரேஷன்ஸ், அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சால்வ் பண்ணக்கூடியத தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த லாஸ்ட் 3 லெக்சர் வீடியோ தான், அந்த 3 லெக்சரோட வீடியோ தான் நம்ம ரிப்பீட்டடா இங்க யூஸ் பண்றோம். இங்க எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கான்செப்ட், அந்த இன்டகிரேஷன் சால்வ் பண்றதுக்கு நம்ம டெஃபினேஷன்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ இது வந்து ப்ராக்டிசஸ் ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்க. சிமிலரா மேல சால்வ் பண்ண அதே டைப் தான். முன்னாடி வந்து t டைம்ஸ் sin t கொடுத்து t டைம்ஸ் cos t இருக்கு. ப்ராப்ளம் வில் பி சேம். ஓகேங்களா? இந்த ஆன்சர் தான் வருதா நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கு செக் பண்ணி பாருங்க. ரைட். ஸோ நம்ம அகாடமியில் ஆக்சுவலா அட்மிஷன்ஸ் எவ்ரி இயர் CSR NET, PGTRB, UGTRB அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாக்கா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அவங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எப்போ அட்மிஷன்ஸ் போகும், எந்த மாதிரியான அட்மிஷன்ஸ் போகும், அட்மிஷன்ஸோட ப்ராசஸ் என்ன, அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் வேணும்னா டெஸ்ட் பேட்சஸ் தனியாக இருக்கும். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த 2 நம்பர் கால் பண்ணி பாருங்க. அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. மோர் டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமில என்ன பர்பஸ்க்காக படிக்கலாம், ஏன் நம்ம ப்ரொஃபஸர் அகாடமி ஜாயின் பண்ணலாம், என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே CSR NET அண்ட் JRF கிளியர் பண்ண ஃபேக்கல்ட்டிஸஸாக இருக்கிறாங்க. ஸோ மினிமம் CSR NET கிளியர் பண்ண ஃபேக்கல்ட்டிஸஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. அண்ட் லைவ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ. ஸோ நீங்கள் லைவ் கிளாஸஸ் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் சப்போஸ் ஒரு சில சம் கிளாஸஸ் மிஸ் ஆகுதுன்னா அதோட ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ரெகுலர் டெஸ்டஸ் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஜென்ரலாக செமஸ்டர் பாயிண்ட் ஆஃப் நம்ம நடத்துகிறோம். பட் ஈவன் தோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஒன் ஆஃப் த சிலபஸ் ஃபார் த UGTRB எக்ஸாம் ஆல்சோ. ஓகேங்களா? அப்போ உங்கள் UGTRBக்கு பேஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே போர்ஷன்ஸ் நடத்துவாங்க. அதுக்கு இன்னும் இதுதான் தேரி. பட் அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸஸ் இருக்கும். அண்ட் அதோடைய டெஸ்டஸ், ரெகுலர் டெஸ்டஸ் கண்டிப்பாக இருக்கும். அது அண்ட் ஃபேக்கல்ட்டி இல்லாமல் டவுட் சால்விங்காக
சப்போர்ட் டீம் உங்களுக்கு இருப்பாங்க. ஃபேக்கல்டி டீம் நீங்கள் இன்டராக்ட் பண்ணிக்கலாம், சப்போர்ட் டீமுக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க, அந்த மென்டார்ட்ட நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட டவுட்ஸை அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்தர் டீட்டெயிலுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.